வணக்கம். உங்கள் அன்பு தோழியின் ஆரோக்கிய உணவும் அற்புத வாழ்வும். இன்றைக்கி நாம் மடவா கருவாடு வச்சு மணக்க ருசிக்க சூப்பராக ஒரு கருவாட்டு குழம்பு தான் செய்ய போகிறோம். அதை சுத்தம் பண்ணி ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். அடுத்தது ஒரு வாணலியில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நல்லெண்ணெய் தான் ஊற்றிக்கணும். ஊற்றிட்டு கடுகு அரை டீஸ்பூன் வெந்தயம், அரை டீஸ்பூன் ஜீரகம் போட்டு பொரிச்சிட்டு 2 முழு பூண்டு, 3 பச்சை மிளகாய், ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பெரிய தக்காளி, கருவேப்பிலை இவ்வளவும் போட்டு நல்லா வதக்கிடணும். இன்னொரு பக்கம் ஒரு நெல்லிக்காய் அளவு புளியை கரைச்சிட்டு அதில் 1.5 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 3 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுட்டு அதை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இங்கே தக்காளியெல்லாம் வதங்கின பிறகு 2 முருங்கைக்காய், ஒரு உருளைக்கிழங்கு கட் பண்ணி அதில் போட்டு வதக்கிடலாம். அது வதங்கினதும் கரைச்சி வச்ச மசாலாவை அதில் ஊற்றிடலாம். அது ஊற்றி நல்லா கொதித்த பிறகு இந்த கருவாடெல்லாம் அதில் போட்டுக்கலாம். போட்டு அதுவும் நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதித்த பிறகு திரும்ப அப்புறம் தான் கத்திரிக்காய் போடணும். நல்ல கமகமன்னு நல்ல மணமாக வாசனையாக இருக்குது, சூப்பராக இருக்குது. கொதிச்சுக்கிட்டு இருக்கும்போது தேவையான அளவு சால்ட்டும் போட்டுக்கலாம். நன்றி.